இப்போ ஏஆர்டி லா அப்படின்னு சொல்லிட்டு 22 வந்து வந்திருக்கு. அதுபடி என்னன்னா, நம்ம ஃபீமேல் பார்ட்னரோட ஏஜ் வந்து 50க்குள்ள தான் இருக்கணும், மேல் பார்ட்னரோட ஏஜ் வந்து 55க்குள்ள தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஆஃப் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் அப்படின்னா ஏஜ் ஆஃப் த உமன் தான். 25லேருந்து 33 34க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேபி பிளான் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இது வந்து உண்மை. சாப்பாடுலேயே நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலே தேவையில்லை இல்லையா? டாக்டர்ஸ் இவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இத்தனை கட்டி ரன் பண்ணணும்னு இல்லை. ஸோ சாப்பாடு மட்டுமே நம்மளுக்கு எல்லா ஆன்சர்ஸும் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. டியூப் வந்து அடப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டில் ஸ்கேனில் வந்து வந்திருக்கு, ஹெச்எஸ்ஜி ஸ்கேனில் வந்து வந்திருக்கு. ஸோ டியூப் உண்மையிலே அடப்பாக இருக்கா, அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லாப்ரோஸ்கோபி சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி மெடிசன். ஐவிஎஃப் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி மெடிசன். நேச்சுரல் சைக்கிளில் என்ன ஆகும், அந்த 7லேருந்து 15 முட்டைகளில் 1 மட்டும்தான் வளர்ந்து வரும். பட் ஆனால் நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த எல்லா முட்டைகளையும் ஒரே சமயத்தில் வளர வைப்போம். அதுக்குள்ள தகுந்த மாதிரி உள்ள இன்ஜெக்ஷன் நம்ம கொடுப்போம். கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து டெய்லி போடுற மாதிரி இருக்கும். ஃபார் அ பீரியட் ஆஃப் ஆவரேஜாக 10 டேஸ்க்கு டெய்லி போடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பாப்புலேஷன் வந்து ரொம்ப எக்ஸசிவ் ஆயிடுச்சு. ஸோ நேச்சர் வந்து அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி விமெனுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், மென்னுக்கு வந்து ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ், சீமனில் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ராணி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் என்ன அப்படின்னா அப்போலோ ஃபர்டிலிட்டி சென்டர் தான். ஃபர்டிலிட்டி ரிலேட்டடாக நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய பயமும் கூட இருக்கும். ஆனால் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கிடைக்கிது. அதை எதை நம்ம ஃபாலோ பண்ணணும், எதை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் நிறைய நம்ம தவறுகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ எதை சரியாக செய்யணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் அப்துல் பாசித் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் டாக்டர், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, ஐவிஎஃப் அப்படின்னா என்ன டாக்டர்? இப்போ ஐவிஎஃப் என்ன அப்படின்னு தெரியறதுக்கு நம்ம முதல்ல நேச்சுரல் ப்ரெக்னென்சி எப்படி ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்மலாக ஒரு லேடிக்கு நம்ம வந்து Day 2 இல்லைன்னா Day 3ல ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஓவரீஸில் நம்மளால சின்ன சின்னதாக முட்டைகளை பார்க்கலாம், சரியா? ஸோ இந்த சின்ன சின்னதாக முட்டைகள் வந்து பீரியட் டே இன்க்ரீஸ் ஆக ஆக ஒன்று பெருசாக வளர்ந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், இந்த முட்டை பயிரில் வளர்கிற முட்டை வந்து வெடித்து அது வந்து கருக்குள்ள, அதாவது ஃபெலோப்பியன் டியூப்குள்ளே உள்ளே போகும். உள்ளே போகிற டைமில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து யூட்ரஸ் வழியாக அந்த டியூப்குள்ளே வந்து முட்டையை ஃபர்டிலைஸ் பண்ணி கருவாக மாறி அது திருப்பி யூட்ரஸ்குள்ளே வந்து இம்ப்ளான்ட் ஆகி ப்ரெக்னென்சியாக ப்ரொசீட் ஆகும். பட் இப்போ ஐவிஎஃப்ங்கிற முறையில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த முட்டை வந்து முட்டை பையில் வெடித்து கருக்குழாய்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த முட்டைகளெல்லாம் வந்து வெளியில் எடுத்து அந்த ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், அதாவது ஸ்பெர்மும் எக்கும் வந்து ஒன்றா சேர்றது வந்து லேப்ல நடந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஐவிஎஃப்னு சொல்கிறோம், இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்கிறோம். ஸோ லேப்ல வந்து ஃபர்டிலைசேஷன் பண்ணி அந்த எம்ப்ரியோவை வந்து நம்ம க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோவை திருப்பி அவங்க அந்த உமனோட யூட்ரஸ்குள்ளே ரிப்ளேஸ் பண்ணுறது தான் நம்ம ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே. இல்லை, டெஸ்ட் டியூப் பேபி நம்ம இது பண்ணுறோம், ஃபர்டில் மெடிசனும் இருக்குது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதில் இருக்க எப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்றது? ஐவிஎஃப்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி மெடிசன். இப்போ ஃபர்டிலிட்டி மெடிசன் வந்து நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு கப்பிள் வந்து மெடிசன்ஸ் எடுத்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறாங்க, வெறும் ஸ்கேன் மூலமாக ஃபாலோ அப் மட்டும் பண்ணி நம்ம வந்து நேச்சுரலாக ட்ரை பண்ணுறாங்கன்னா அதுவும் ஃபர்டிலிட்டி மெடிசனுக்குள்ளே தான் வரும். ரெண்டாவது வந்து ஐயுஐன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால இன்டர்கோர்ஸில் ஈடுபட முடியலை, சரியா? இல்லைனா வந்து ஹஸ்பண்ட் வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒய்ஃப் வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க, பட் ப்ரெக்னென்சி அவங்க பிளான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயுஐங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்போம். ஐயுஐ வந்து என்னென்னா, நம்ம வந்து முட்டை வளர்ந்து வெடிக்கிற சமயத்தில் ஹஸ்பண்டோட சீமனை வந்து லேபில் ப்ராசஸ் பண்ணி
ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஸ்பெர்ம்ஸை வந்து செப்பரேட் பண்ணி அதை யூட்ரஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து ஐயுஐன்னு சொல்கிறோம். ஓகே. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஐவிஎஃப், முட்டையையும் வெளியில் எடுத்து நம்ம வந்து ஸ்பெர்மை இன்ஜெக்ட் பண்ணி கரு ஃபார்ம் பண்ணி அந்த கருவை திருப்பி உள்ளே வைக்கிறது வந்து ஐவிஎஃப். இதை தவிர்த்து லாப்ரோஸ்கோப்பின்னு இருக்குது, கீ ஹோல் சர்ஜரின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டியூப் வந்து அடப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டில் ஸ்கேனில் வந்து வந்திருக்கு, ஹெச்எஸ்ஜி ஸ்கேனில் வந்து வந்திருக்கு. ஸோ டியூப் உண்மையிலே அடப்பாக இருக்கா, அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லாப்ரோஸ்கோப்பி சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி மெடிசன். ஐவிஎஃப் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஃபர்டிலிட்டி மெடிசன். குழந்தை பேர் இல்லாதவங்க வந்துட்டு இந்த கரு மருத்துவத்தின் மூலியமா வந்து குழந்தை பெற்றுக்க முடியுமா? அதற்கான வழிமுறைகள் என்ன, அதனை எப்படி, உங்களோட சஜஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம ஐவிஎஃப் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட இண்டிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ யாருனாலும் குழந்தைக்கு ட்ரை பண்றாங்க, அவங்க டைரக்டா ஐவிஎஃப்க்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சஜஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ என்ன இண்டிகேஷன்ஸ், எதுக்காக நம்ம ஐவிஎஃப் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேல் ஃபேக்டர் பார்ப்போம். மேல் ஃபேக்டர்ல என்னென்ன, ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, இல்லைன்னா ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு, இல்லைன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால சேர்ந்து இருந்து ட்ரை பண்ண முடியல, ஐயுஐ வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, 3 சைக்கிள் 4 சைக்கிள் ஐயுஐ பண்ணி பார்த்துட்டாங்க, பட் ப்ரெக்னென்சி வரல, இவங்களுக்கெல்லாம் வந்து ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை சீமனை சாம்பிளில் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது ஸ்பெர்ம்ஸே தெரியல, ஸ்பெர்ம்ஸே இல்லை, அசூஸ்பெர்மியாங்கிற கண்டிஷன்லையும் நம்ம ஐவிஎஃப் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஃபீமேல் ஃபேக்டர்னு பார்த்தோன்னா 2 சைட் கருக்குள்ள, அதாவது ஃபெலோப்பியன் டியூப் வந்து அடப்பாக இருக்கு, இல்லைன்னா அவங்க முட்டை எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவாக இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அவங்களுக்கு முட்டையே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, எல்லா மெத்தட்ஸும் ட்ரை பண்ணிட்டாங்க, பட் ப்ரெக்னென்சி ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம். இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம எம்ப்ரியோவை வந்து டெஸ்ட் பண்ணி, கருவை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ஜெனட்டிக் ப்ராப்ளம் அந்த கருவுக்கும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யூட்ரஸ்குள்ளே வச்சு ப்ரெக்னென்சி ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாருக்கும் ஐவிஎஃப் அப்படிங்கிறது கிடையாது, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இண்டிகேஷன்ஸ் இருக்குது, அந்த இண்டிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஐவிஎஃப்ங்கிறது வந்து ஒரு சம்மரைஸ்டாக நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 1 hour கவுன்சிலிங். ஆக்சுவலி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பேசணுன்னா எப்படி பண்ணுவோம், அதோட சக்ஸஸ் ரேட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டான கவுன்சிலிங். பட் ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ்ட் ஃபார்மில், இப்போ ஒரு லேடி வந்து பீரியட் ஆரம்பித்து வராங்க, ஐவிஎஃப்காக நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஸோ பீரியட் ஆரம்பித்து 2வது நாள் 3வது நாள், 2வது நாள் அல்லது 3வது நாள் வருவாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்து முட்டை எத்தனை எண்ணிக்கை இருக்குது ஒரு ஓவரியில் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு இன்ஜெக்ஷன்ஸ் ஆரம்பிப்போம். இப்போ நேச்சுரலாக நார்மலாக வந்து முட்டை பையில் ஒரு 7லேருந்து 15 முட்டைகள் தெரியும் ஆவரேஜாக ஒருத்தவங்களுக்கு டே 2 டே 3ல வந்தாங்க அப்படின்னா. பட் நேச்சுரல் சைக்கிளில் என்ன ஆகும், அந்த 7லேருந்து 15 முட்டைகள் 1 மட்டும்தான் வளர்ந்து வரும். பட் ஆனால் நம்ம ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த எல்லா முட்டைகளையும் ஒரே சமயத்தில் வளர வைப்போம். அதுக்குள்ள தகுந்த மாதிரி உள்ள இன்ஜெக்ஷன் நம்ம கொடுப்போம். கொடுத்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து டெய்லி போடுற மாதிரி இருக்கும், ஃபார் அ பீரியட் ஆஃப் ஆவரேஜாக 10 டேஸ்க்கு டெய்லி போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு 3 தடவை இல்லை 4 தடவை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு முட்டைலாம் சரியாக வளருதா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிப்போம். ஸோ இந்த முட்டைகளெல்லாம் வளர்ந்த பிறகு அது தானாக வெடிச்சிடக்கூடாது இல்லையா, நம்ம எடுக்கணும் வெளியில். அது அது வளர்ந்துச்சுன்னா தானாகவே வெடிச்சிடும். ஸோ அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக 5வது இல்லை 6வது நாள்லேருந்து அடிஷ்னலாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அது வந்து முட்டையை எடுக்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முட்டைலாம் வளர்ந்து 10 நாள் ஆயிடுச்சு, இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க, முட்டை எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம அந்த முட்டையை எடுக்கிறதுக்குள்ள ப்ரொசீஜர் பண்ணுவோம். அதுதான் எக் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த எக் கலெக்ஷன் வந்து டே கேர் ப்ரொசீஜர் தான். காலையில் வந்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போயிடலாம், ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பெயின் எல்லாம் எதுவுமே இருக்காது, அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுறனால. அவங்க வந்து ப்ரொசீஜர் பண்ணி ஒரு 1 hourல எந்திரிச்சு நடந்து ரெஸ்ட் ரூம் போய் சாப்பிட்டு ஒரு 2-3 hours டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. இதில் வந்து வயிற்றுல கட்ஸ் பண்ணி எதுவும் எடுக்கிற மாதிரி கிடையாது, அடி வழியாகவே வெஜைனல் ஸ்கேன் மூலமாகவே ஒரு லாங் நீடில் பாஸ் பண்ணி நம்ம ஓவரீஸ்லேருந்து முட்டையெல்லாம் வெளியில் எடுத்துருவோம்.
எடுத்த பிறகுதான் நம்மளுக்கு வந்து முட்டையோட குவாலிட்டி எப்படி இருக்கு, முட்டையோட மெச்சூரிட்டி எப்படி இருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்ச பிறகு நம்ம அந்த முட்டைகளை வந்து ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் சாம்பிள் வச்சு இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். அதுதான் ஃபர்டிலைசேஷன் சொன்னேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த கருவு வந்து லேப்ல ஒரு 6 days வரைக்கும் க்ரோ பண்ண வைப்போம். வச்சு எம்ப்ரியோஸை ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். யூஸ்வலாக வந்து அதே சைக்கிளில் நம்ம முட்டையை எடுத்த சைக்கிள்லேயே நம்ம வந்து கருவை திருப்பி யூட்ரஸில் வச்சோன்னா அது ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு சைக்கிள் ஸ்கிப் பண்ணிட்டு பீரியட்ஸ் எல்லாம் வந்து அடுத்த சைக்கிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அது ஃப்ரோசன் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு சொல்லுவோம். இப்போ ஃப்ரெஷ்ஷுக்கும் ஃப்ரோசனுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. யார் யாருக்கு என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு அது ஒரு தனி இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லலை. பட் ஆனால் இதுதான் வந்து ஒரு ஐவிஎஃப் சைக்கிளோட ஒரு சம்மரி. ஓகே ஓகே. இப்போ ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்குது டாக்டர்? ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் வந்து இன் ஜென்ரலாகவும் எடுத்துப்போம், ஸ்பெசிஃபிக்காகவும் எடுத்துப்போம். 2 விதமாக பார்க்கணும். ஜென்ரலாக இப்போ 10 பேர் வந்து ஐவிஎஃப்க்கு ஒரு மாதம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி ஒரே காரணத்துக்காக ஐவிஎஃப் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஒரு காரணங்கள் ஒரு கப்பலுக்கு காரணங்கள் வேற வேற இருக்கும். ஸோ ஒரு கப்பலுக்கு வந்து டியூப்ல அடப்பு அப்படிங்கிறனால ஐவிஎஃப் பண்றாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிறதுக்காக ஐவிஎஃப் பண்றாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே சக்சஸ் ரேட் சொல்ல முடியாது. ஸோ பட் ஆன் அன் ஆவரேஜ் வந்து 60 to 70% சொல்லலாம். அதாவது ஒரு 10 பேர் வந்து எம்ப்ரியோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க இந்த மாதம், அந்த கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ள செலுத்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6லேருந்து 7 பேர் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. மீதம் 3-4 பேர் ஃபெயில் தான் ஆகும். இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்படி தான். பட் இண்டிவிஜுவலாக ஒரு கப்பலுக்கு எவ்வளோ சக்ஸஸ் ரேட் ஐவிஎஃப்லன்னு பார்த்தோன்னா 3 விஷயங்களை டிபெண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ரியோ குவாலிட்டி. எல்லாத்த விடையும் எம்ப்ரியோ குவாலிட்டி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ப்ரியோ குவாலிட்டியை அகெயின் எதை டிபெண்ட் பண்ணுது? ஸ்பெர்ம் குவாலிட்டியையும் எக் குவாலிட்டியும் டிபெண்ட் பண்ணுது. ஸ்பெர்ம் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, எக் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். எம்ப்ரியோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட எம்ப்ரியோ நம்பர். ஒரு எம்ப்ரியோ நம்ம வந்து யூட்ரஸ்குள்ள வைக்கும் போது நம்மளுக்கு பிரெக்னன்சி ரேட்ஸ் வந்து அரௌண்ட் 40% வருது. இதே நம்ம 2 எம்ப்ரியோ வந்து யூட்ரஸ்குள்ள ரிப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா 70% கிட்ட வருது பிரெக்னன்சி ரேட்ஸ். ஸோ நம்ம எம்ப்ரியோ குவாலிட்டி எம்ப்ரியோ நம்பரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து யூட்ரஸ்க்குள்ள உள்ள அந்த எண்டோமெட்ரியம் உள் சுவர்ன்னு சொல்றோம், அந்த லைனிங் வந்து நல்லா இருக்கணும். அதுல யூட்ரஸ் லைனிங்லயோ எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் நல்லா இருக்கு அப்படின்னா மூணாவது வந்து டெக்னிக். அந்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபரை எவ்வளோ ஸ்மூத்தா நம்ம வந்து பண்றோம் அப்படிங்கிறதும் முக்கியம். எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் அப்போ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி யூட்ரஸை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி இல்லை ரொம்ப ஹார்ஷா இல்லை வந்து ரொம்ப ரஃப்பாக நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கனாலும் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து நல்லபடியாக இருந்துச்சுன்னா 60 to 70% சக்ஸஸ் ரேட் வந்துடும். இந்த 3 விஷயங்கள் நல்லா இருந்துமே ஒரு 3-4 பேருக்கு ஃபெயில் ஆகலாம். ஃபர்ஸ்ட் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய அட்வான்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு. ஏன் வந்து எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஃபெயில் ஆச்சு, எம்ப்ரியோ நல்லா இருக்கு, யூட்ரஸ் நல்லா இருக்கு, ஆனாலும் ஃபெயில் ஆயிருக்குங்கிறத நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கு போகணும். ஓகே. இப்போ ரொம்ப நாளா வந்துட்டு இந்த குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குல்ல, அதுக்கு ரீசன் என்ன டாக்டர்? இப்போ அது வந்து நம்ம வந்து 2 விதமா பார்க்கணும். ஒன்று வந்து சோஷியலான நம்ம வந்து இப்போ கல்யாணம் பண்ற ஏஜே ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் 18 to 20 இயர்ஸ்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 30-32ல தான் வந்து கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிறாங்க. அப்படியே கல்யாணம் ஆனாலுமே ஒரு சைல்டு பர்த் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 years to 5 years வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க கப்பிள்ஸ். ஸோ அதனால வந்து ப்ரெக்னென்சி ஆறதுமே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா வந்து நம்ம சோஷியல் ஹெல்த், நம்ம லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட்டு ப்ரிஃபர் பண்ணுறோம். வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றதே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. கார்ப்பரேட் ஒர்க்கு, நைட் ஷிஃப்ட் பார்க்குறது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அடிக்வேட் ஸ்லீப் கிடைக்கிறது கிடையாது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் யூசேஜ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாமே தான் வந்து டிக்ளைனிங் ஃபர்டிலிட்டிக்கு காரணம். பட் ஆனால் இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம், எவல்யூஷனரி ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா எப்போவுமே நேச்சர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் லெவலில் வச்சுக்க தான் ட்ரை பண்ணும்.
இப்போ நம்ம பாப்புலேஷன் வந்து ரொம்ப எக்ஸசிவ் ஆயிடுச்சு. ஸோ நேச்சர் வந்து அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி விமெனுக்கு பாலிசிஸ்டிக் ஓவரி இருந்தால் எக்கு சரியாக ஃபார்ம் ஆகாது. மென்னுக்கு வந்து ஸ்பெர்ம் பேராமீட்டர்ஸ் சீமன்ல வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குற ஆவரேஜ் சீமன் பேராமீட்டர்ஸும் ஸ்பெர்ம் கவுண்ட்டும் இப்போ இருக்கிறது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய விமெனுக்கு இப்போ பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வருது. இல்லை நிறைய விமெனுக்கு வந்து எக் கவுண்ட் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆல்தோ லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம சொன்னாலும் எவல்யூஷனரியா வந்து இது மேபி இட்ஸ் நேச்சர் இஸ் ட்ரைங் டு கண்ட்ரோல் அவர் பாப்புலேஷன், அதனால அந்த மாதிரி இருக்கலாமா, இல்லை ஒரு எவல்யூஷனரி ஆஸ்பெக்டா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் மேஜரா நம்ம ஃபர்டிலிட்டி நம்ம கையில தான். ஸோ நம்ம ப்ராப்பரா வந்து அதை இவால்வேட் பண்ணிக்கணும், நம்ம ஃபேமிலியை வந்து பிளான் பண்ணிக்கணும். நம்ம பேபிஸ் வேணும்னு நினைச்சோம் அப்படின்னா அதை இவால்வேட் பண்ணி பிளான் பண்ணி பண்றது பெட்டர். இப்போ ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க, அவங்க வந்துட்டு அந்த டைம்ல என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறமா என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். இப்போ ப்ரெக்னென்சிங்கிறது வந்து வெறும் ஃபுட் ஹேபிட்ஸை மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சாப்பாடுலேயே நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணோம்னா ஹாஸ்பிட்டலே தேவையில்லை இல்லையா? டாக்டர்ஸ் இவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஹாஸ்பிட்டல் இத்தனை கட்டி ரன் பண்ணணும்னு இல்லை. ஸோ சாப்பாடு மட்டுமே நம்மளுக்கு எல்லா ஆன்சர்ஸும் கொடுக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஹோலிஸ்டிக்காக தான் பார்க்கணும். ப்ரெக்னென்சியில் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவனே கண்டிப்பாக போய் ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்துடணும். நம்மளுக்கு யூரின் டெஸ்ட்டு பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா நம்ம போய் டாக்டரை பார்த்துடணும். பார்த்து ஃபஸ்ட்டு ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன் பண்ணிக்கணும். ஏன் அந்த ஸ்கேன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நம்மளுக்கு யூட்ரஸில் தான் ப்ரெக்னென்சி இருக்கா, இல்லை யூட்ரஸை விட்டு வெளியில் இருக்கா, டியூப்ல தங்கியிருக்கா, எக்டோபிக் ப்ரெக்னென்சியாக இருக்கான்னு அதுதான் சொல்லும். சிங்கிள் ப்ரெக்னென்சியா இல்லை ட்வின்ஸாங்கிறதும் நம்ம அந்த நேரத்தில் தான் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம மென்டலியும் நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுவோம், மெடிக்கலியும் வந்து என்ன எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கேர் கொடுக்கணும், நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது டாக்டர்னால வந்து அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணிக்கணும். அண்ட் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியில் ஒரு 3 months முன்னாடியிலேருந்தே ஃபோலிக் ஆசிட் மல்டிவிட்டமின்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர். ஃபோலிக் ஆசிடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா, இல்லை டெஃபிஷியன்சி இருந்துச்சு உடம்புல அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக பேபி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபுட்டுனால காம்பன்சேட் பண்ண முடியாது, நம்ம வெளியில் எக்ஸ்ட்ராவாக சப்ளிமெண்ட்ரியாக எடுத்து தான் ஆகணும். மூணாவது வந்து என்னன்னா, நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் முன்னாடி என்னென்னலாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே ப்ரெக்னென்சியில் சாப்பிடலாம். ஓகே, புதுசாக எதுவும் ஸ்டார்ட் பண்ண அட்வைஸ் பண்ண மாட்டோம். பிகாஸ் நீங்கள் அதுக்கு அலர்ஜிக்காக இருக்கலாம். இப்போ ப்ரெக்னென்சியில் அலர்ஜிக் சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா மெடிசன் எடுக்கிறதும் கஷ்டம், உங்களையும் எஃபெக்ட் பண்ணும், பேபியையும் எஃபெக்ட் பண்ணும். ஸோ முன்னாடி என்னென்னலாம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாம், புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்றத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டோம். வீட்டில் சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் வெளியில் எப்படி சமைப்பாங்க, என்ன ஆட் பண்ணுவாங்க, க்ளீனாக இருக்குமா ஹைஜீனிக்காக இருக்குமான்னு தெரியாது. ஃபுட் பாய்சனிங் அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏர்லி ப்ரெக்னென்சியில் சாப்பிட முடியாது. அப்புறம் ஏற்கனவே ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு வந்து வாமிட்டிங் நாசியாலாம் இருக்கும், அதோட டயரியாவும் போச்சுன்னா ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிடும், அது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஆகிடும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் வாட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குது ப்ரெக்னென்சியில். ஸோ ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், வாட்டர் வந்து நம்ம நிறையா குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வந்து ஜென்ரலாக நம்மளோட சொசைட்டியில் வந்து பைனாப்பிள், பப்பாயாலாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. பட் அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை கிடையாது, அதை லிமிட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் இருக்கிற ஒரு கெமிக்கல் வந்து என்ன பண்ணுன்னா யூட்ரஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும். ஸோ ஒரு கிராம்பி பெயின், மிஸ்கேரேஜ் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஆல்தோ எவிடன்ஸ் கிடையாது அதுக்கு. பட் ஜென்ரலி நம்ம பெரியவங்க சொன்னனால நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறது, அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்கேன் வந்து ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேன், ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனவன பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்டி ஸ்கேன் பண்ணணும். என்டி ஸ்கேன் வந்து அரௌண்ட் 12 weeks பண்ணுவோம். அது வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ராப்பராக இருக்கா, ஜெனட்டிக் ப்ராப்ளம், டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குற ஸ்கேனு.
அதுவும் வந்து ரொம்ப கம்பல்சரி ஸ்கேன், மிஸ் பண்ணவே கூடாது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அனாட்டமி ஸ்கேன்னு சொல்லிட்டு 5 மந்த்ஸ் ஸ்கேன் பண்ணுவோம். அதில் தான் வந்து டீட்டெயில்டாக எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் growth ஸ்கேன் பண்ணுவோம். அது வந்து அரௌண்ட் 28 ஒரு 7 to 8 மந்த்ஸில் பண்ணுவோம். அது வந்து பேபியோட growth வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான ஸ்கேன், 4 முக்கியமான ஸ்கேன் மிஸ் பண்ணக்கூடாது. மல்டிவிட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும். ஃபோலிக் ஆசிட் முடிஞ்சு 12 வீக்ஸோட யூஸ்வலாக ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அயர்ன் சப்ளிமெண்ட், கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுப்போம். அதுவும் கண்டினியூஸாக எடுக்கணும், டெலிவரி வரைக்கும் எடுக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம இந்தியன் விமன் வந்து ரொம்ப அனிமிக்காக இருப்பாங்க, அதாவது ரத்த சோகையோடு இருப்பாங்க. ஸோ அயர்ன் சப்ளிமெண்ட், கால்சியம் சப்ளிமெண்ட் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா அது எடுக்கலைன்னா பின்னாடி டெலிவரி ஆன பிறகு ரொம்ப பெயின், பேக் ஏக்கு, டயர்ட்னஸ் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நான் விரும்புகிறேன்னா, நான் வெஜிடேரியன் சாப்பிடலாமா அப்படிங்கிறது நிறைய பேஷண்ட்ஸ் கேட்குறாங்க. நான்வெஜ் வந்து கண்டிப்பாக சாப்பிடலாம். நீங்கள் முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக சாப்பிடலாம். பிகாஸ் மேபி ஒரு புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா மேபி நீங்கள் அலர்ஜிக்காக ஆகிடலாம் இல்லையா? அதனால் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சாப்பிடலாம் கண்டிப்பாக. பட் நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடணும். நல்லா ரா மீட் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. இந்த சூஷி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, ரா ஃபிஷ்ஷு, ரா மீட் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. எக்குமே வந்து ஹாஃப் பாயில் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா அதில் டைஃபாய்ட் கிருமி பரவலாம். அதனால வந்து ஃபுல்லாக குக் பண்ணி ப்ராப்பராக ஹீட் பண்ணி தான் சாப்பிடணும். ஸோ இதெல்லாம் இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த ஸ்கேன்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும். பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம் இருக்க பிளட் டெஸ்ட்லனா அதையும் கரெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ப்ரெக்னென்சியே பாதி கடந்த மாதிரி, ஒன்றும் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல். ஓகே. அப்போ நார்மல் டெலிவரிக்கு இது எல்லாமே நம்ம பண்ணலாம் இல்லையா? இப்போ இதெல்லாம் பண்ணா நார்மல் டெலிவரிக்கு வந்துட்டு அப்படி கிடையாது. நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது பேபியோட பொசிஷன், மதரோட போன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, மதரோட ஹைட் எப்படி இருக்கு, பேபியோட வெயிட் எப்படி இருக்கு, அவங்களுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, சர்ஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி சிசேரியன் பண்ணியிருக்காங்க, ஒரு சிசேரியன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம். பட் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணும்போது ஒரு 200 பேர் ஒருத்தருக்கு அந்த தையல் விட வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்பரான செட்டப்பில் தான் மானிட்டர் பண்ணி தான் நம்ம அலோவ் பண்ணணும். சும்மா ரேண்டமாக ஏதாவது ஒரு ஸ்மால் நர்சிங் ஹோமில் பண்ணுறது இஸ் நாட் வெரி சேஃப். அதே மாதிரி 2 சிசேரியன் 3 சிசேரியன் பண்ணியிருக்காங்க, இப்போ நார்மல் டெலிவரி வேணும்னா அது கண்டிப்பாக அட்வைஸ் பண்ண மாட்டோம் டாக்டர்ஸ். ஏன்னா நார்மல் டெலிவரியில் நிறைய ரிஸ்க் இருக்கு. ஸோ அது வந்து நிறைய விஷயங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கு. நம்ம வந்து எல்லாருக்கும் இதை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் பேஷண்ட்டுக்கு அவங்களோட ஹிஸ்டரியை வச்சு தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடியும். ஓகே. இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு, அப்போ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா அது என்ன, அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு? இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 40 என்கிட்ட வந்து ஐவிஎஃப் பண்ணி டெலிவர் பண்ணவங்க தான். அவங்க டெலிவர் பண்ணிட்டு அவங்க பேபியோட காமிக்க வரும்போது அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க அம்மாவை பார்க்கும்போது ரொம்ப பேலா இருந்தாங்க. அதாவது அவங்க உடம்புல வந்து ஹீமோகுளோபினே ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி, ரொம்ப பேலா இருந்தாங்க, ரொம்ப டயர்டா இருந்தாங்க பார்க்கறதுக்கே. நான் வந்து கேஷுவலா கேட்டேன், ஏன் வந்து இவ்வளோ பேலா இருக்கீங்க, ஹீமோகுளோபின் செக் பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் என்னோட பேஷண்ட் சொன்னாங்க, எங்க அம்மாவுக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆகுது, ஹெவியா ப்ளீடிங் ஆகுது, எதனாலன்னு தெரியல, நாங்க வந்து டாக்டரை போய் பார்க்கணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் எங்க அம்மா வந்து அதுக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு நம்ம சும்மா ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்கலாம், பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப பேலாக இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ரிஸ்க் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டில் படுத்து அவங்க வயிற்றுல கையை வச்சு பார்த்தா அவங்க வயிறு வந்து 8 months ப்ரெக்னென்சி மாதிரி இருந்துச்சு. 8 months ப்ரெக்னென்சி மாதிரி இருக்கு. ஆனால் அவங்களுக்கு வயசு வந்து ரொம்ப அதிகம், ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஸோ ப்ரெக்னென்சி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு 8 months ப்ரெக்னென்சி சைஸில் யூட்ரஸில் டியூமர், யூட்ரஸில் ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லுவோம். அது வந்து கேன்சர் கிடையாது, பினைன் டியூமர்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது வந்து கேன்சர் இல்லாத ஒரு வகையான டியூமர். பட் ஆனால் பெருசாக வளர்ந்துடலாம். வளர்றதுனால என்ன ஆகும், ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகும், அப்புறம் வந்து ரொம்ப பெயின் இருக்கும். இவங்க அம்மா வந்து ரொம்ப பயந்து எதையுமே சொல்லாமல் இருந்திருக்காங்க.
ஸோ 8 months ப்ரெக்னென்சி சைஸில் வந்து ஒரு டியூமர் இருந்துச்சு அவங்களுக்கு, ஃபைப்ராய்ட் டியூமரு. ஹீமோக்ளோபின் பார்த்தா 6 தான் இருந்துச்சு, நார்மலாக 10.5க்கு மேலே இருக்கணும். ஸோ இவ்வளோ ப்ளீடிங் ஆயிருக்கு, அவ்வளோ சிம்டம்ஸோடு அவங்க எதையுமே சொல்லாமல் மறைச்சி இருந்திருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சர்ஜரின்னு சொன்னால் அவங்க சர்ஜரிக்கு ஒத்துக்கவே இல்லை. அதாவது ஓப்பன் சர்ஜரிக்கு வேணாம், என்னால் வலியெல்லாம் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒத்துக்கவே இல்லை. எவ்வளோதான் கன்வின்ஸ் பண்ணாலும் சரி நாங்கள் லேப்ரோஸ்கோபிக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லேப்ரோஸ்கோபிக்காக பண்ணோம். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான கேஸாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 8 மாத குழந்தை அளவுக்கு இருக்கிற யூட்ரஸை நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அது வழியாக யூட்ரஸை வந்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. நல்லபடியாக லேப்ரோஸ்கோபிக்காகவே முடிஞ்சு அவங்க வந்து நல்ல ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் எல்லாம் கொடுத்து அவங்க இப்போ வந்து நல்லபடியாக இருக்காங்க. லேட் மேரேஜ் பண்ணுறாங்க, ஒரு 32 அப்படி தான் இப்போல்லாம் அதிகமாக மேரேஜ் பண்ணுறாங்க. ஸோ எந்த வயசு வரைக்கும் அவங்க வந்துட்டு ப்ரெக்னென்சி வந்து ட்ரை பண்ணலாம்? அது எந்த அளவுக்கு பாசிபிள் டாக்டர்? இப்போ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓவேரியன் ஏஜிங் பற்றி சொல்லணும். இப்போ நம்மளுக்கு வயசாகுது இல்லையா, அதே மாதிரி நம்ம ஓவரிஸ்க்கும் வயசாகும். கண்டிப்பா. இப்போ 10 yearsல வந்து பீரியட் ஆரம்பிக்குதுன்னா ஓவரியை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ ஓவரியில் இருக்கிற செல் வந்து மற்ற செல் உடம்புல இருக்கிற மற்ற செல் மாதிரி கிடையாது. அதுக்கு பேர் ஜெர்ம் செல்லுன்னு சொல்லுவோம். ஸோ ஜெர்ம் செல் வந்து நாளைக்கு ஒரு குழந்தையா மாறலாம். ஸோ அது அந்த கெப்பாசிட்டி உள்ள செல்லு, அது வந்து லிமிட்டட் நம்பரில் தான் ஓவரியில் இருக்கும். ஸோ பீரியட் ஆரம்பிக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 1000 எக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1000 எக்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 30 years டச் பண்ணும் போது 1000 வந்து 750 குறைஞ்சிரும். அப்புறம் 37 38ல் வந்து 750 400 குறைஞ்சிரும். அப்புறம் 42 43 ஆகும்போது 400 வந்து 100 குறைஞ்சிரும். அப்புறம் பீரியட் நின்றும், ஏன்னா முட்டையே இல்லை, காலி ஆயிடுச்சு எல்லாமே. அதனால பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த இப்போ நீங்கள் கூகுள்லேயே வந்து சும்மா டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பெஸ்ட் ப்ரெடிக்டர் ஆஃப் ஐவிஎஃப் சக்ஸஸ் இல்லைன்னா ஆஃப் ப்ரெக்னென்சி சக்ஸஸ் அப்படின்னா ஏஜ் ஆஃப் த உமன் தான். ஸோ ஏஜ் ஆஃப் த உமன் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா, நம்பர் மட்டும் குறையாது, நம்ம எக்கோட குவாலிட்டியும் குறைஞ்சிரும். ஏன் இப்படி சொல்றோம்னா, ஒரு 25 வயசுல ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம் வர ரிஸ்க் வந்து 750லேருந்து 1000ல் ஒருத்தருக்கு தான். பட் இதே ஒரு 40 வயசுல ஒருத்தவங்க பிரெக்னென்ட் ஆகிறாங்கன்னா 100லேருந்து 200ல் ஒருத்தருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து ஜெனட்டிக் குறைபாடு வந்து முழுக்க எக்கோட ப்ராப்ளம்னால தான். எக்கு வந்து ஏஜ் ஆக ஆக அந்த குவாலிட்டியும் குறைஞ்சிரும், நம்பரும் குறைஞ்சிரும். ஸோ சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிறது நல்லது. 25லேருந்து 33 34க்குள்ள அட்லீஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பேபி பிளான் பண்றது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். இது வந்து உண்மை. இது வந்து சொன்னோன்னா நம்ம வந்து எப்படி நினைப்பாங்கன்னு தெரியல வியூவர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ் கூட, பட் அதுதான் வந்து உண்மை. அது உண்மையை சொல்லி தான் ஆகணும் நம்ம. ரெண்டாவது வந்து மென்னுக்கு வந்து இந்த மாதிரி டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகாது. அதாவது 16 மில்லியன்லேருந்து 1 மில்லியன் அந்த மாதிரி ஆகாது. பட் ஆனால் அவங்களுக்குமே வந்து வயசு ஆக ஆக அந்த ஸ்பெர்மோட குவாலிட்டியும் நம்பரும் குறைய தான் செய்யும். அவங்களுக்கு வந்து ஒரு 45 years 50 years டச் பண்ணும்போது ஸ்பெர்ம் குவாலிட்டி ஸ்பெர்ம் நம்பர் எல்லாமே குறைஞ்சிரும். ஜெனட்டிக் ரிஸ்க்கும் வந்து ஹை ஆயிடும் பேபிக்கு. ஸோ ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறது சீக்கிரமாக பண்ணுறது பெட்டர், அது ஒன்று. பட் லீகலாக பார்த்தோன்னா இப்போ வந்து ஒரு 60 வயசுல ஒருத்தவங்க வராங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்களுக்கு குழந்தை வேணும் ஐவிஎஃப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இந்தியாவில் நம்ம பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா லீகலாக அது அலௌட் கிடையாது. இப்போ ஏஆர்டி லா அப்படின்னு சொல்லிட்டு 22ல் வந்து வந்திருக்கு 2022ல். அதுபடி என்னன்னா நம்ம ஃபீமேல் பார்ட்னரோட ஏஜ் வந்து 50க்குள்ளே தான் இருக்கணும், மேல் பார்ட்னரோட ஏஜ் வந்து 55க்குள்ளே தான் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து லீகல் ஆஸ்பெக்ட். மெடிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து சீக்கிரமாக வந்து ப்ரெக்னென்சி ஆயிக்கிறது பெட்டர். ஃபீமேல் வந்து 32 33க்குள்ளே ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வந்து இது பண்ணுறது. அப்படி நீங்கள் டிலே பண்ணுறீங்க, போஸ்ட்போன் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி எக்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாமா. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய பர்சனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கலாம். அவங்க ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க கெரியரில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிள் தான். நம்ம இப்போ மாடர்ன் சொசைட்டியில் லிவ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்படிங்கும் போது நம்மளுக்கு மெடிக்கலா ஹெல்ப் இருக்கு, அவைலபிளா இருக்கு. நம்ம எக்ஸை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 32ல நம்ம எக்ஸை ஃப்ரீஸ் பண்றோம்னா ஒரு 38 39ல நம்ம பார்க்கும்போது எக்கே இல்லை, இல்லை ரொம்ப அப்நார்மலா இருக்குன்னு நம்ம ஃப்ரீஸ் பண்ண வச்ச எக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து நம்ம சொசைட்டி மாறுறதுக்கு ஏத்தாப்புல நம்ம மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே இப்போ குழந்தையே என்னால பெத்துக்க முடியாது, அந்த அந்த வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்ன டாக்டர்? அந்த மாதிரி குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றவங்க உண்மையிலே இண்டிகேஷன் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஓகே எல்லா விதமான ப்ராப்ளம்க்கும் மாடர்ன் மெடிசின் ஃபர்டிலிட்டியில வந்து சொல்யூஷன் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ குழந்தையே பெற்றுக்க முடியாதுன்னு சொல்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பெர்ம்ஸே இல்லை, ம் ம் பயோப்சி பண்ணியும் பார்த்துட்டோம், டெஸ்டிஸ்ல இருந்து டிஷ்யூ எடுத்தும் பார்த்துட்டோம், அதுல ஸ்பெர்ம்ஸே இல்லை, சுத்தமா இல்லை, இல்லை டெஸ்டிஸே இல்லை, இல்லைன்னா வந்து ஓவரீஸ்ல எக்கே இல்லை, ஓவரீஸே இல்லை, இல்லை யூட்ரஸே இல்லை. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்து குழந்தையே பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஃபீமேல் பார்ட்னர் ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப சிவியர் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், ரொம்ப சிவியர் கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவங்க ப்ரெக்னென்சி கேரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷனும் ஆஃபர் பண்ணுவோம். அதாவது என்னென்னா டோனர் கேமெட்ஸ், டோனர் ஸ்பெர்ம்ஸ், டோனர் எக்கு ரிலீஜியஸாகவும் இல்லைன்னா பர்சனல் பிலீஃப்னாலையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஓகே அதை அலோவ் பண்ணுது, அவங்க ரிலிஜன் அலோவ் பண்ணுது, இல்லை அவங்களோட பர்சனல் பிலீஃப்ஸ் அலோவ் பண்ணுதுன்னா அவங்க டோனர் கேமெட்ஸ் வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம், டோனர் ஸ்பெர்ம் இல்லை டோனர் எக்கு. அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போதும் யார் வந்து அதை அந்த கேமெட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஏத்தாப்புல மேட்ச் பண்ணி தான் எடுப்பாங்க. யூஸ்வலாக எல்லா சென்டர்ஸ்லேயும் அப்படி தான் எடுப்பாங்க. அவங்களோட ஹைட்டு, கலரு, அவங்களோட பிளட் குரூப்பு, அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் பார்த்து தான் எடுப்பாங்க. பட் அது வந்து வேணான்னு நினைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு அது எங்கள் ரிலிஜனில் அலவுட் கிடையாது, இல்லை எங்கள் பர்சனல் பிலீஃப் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்கிறவங்களுக்கு ஃபைனலாக அடாப்ஷன் தான் சொல்லுவோம். நம்ம அடாப்ஷன் தான் சொல்லுவோம். இப்போ யூட்ரஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிறவிலே யூட்ரஸ் இல்லாமல் பிறக்கிறாங்க, சரி நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சரகசி ஒரு ஆப்ஷன். அதாவது அவங்களுக்கு முட்டை இருக்கும் ஆனால் யூட்ரஸ் இருக்காது. ஓகே ஸோ அவங்க முட்டையும் அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் சேர்த்து கரு உண்டுபடுத்தி அதை வந்து இன்னொரு வாடகை தாயோட யூட்ரஸ்ல வந்து நம்ம செலுத்தி இம்ப்ளான்ட் பண்ணி அவங்க பிரெக்னன்சி கேரி பண்ணி டெலிவர் பண்ணி அந்த பேபியை வந்து இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ். இல்லை இப்போ ரீசெண்டாக என்ன சொல்கிறாங்க, யூட்ரைன் டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு ஃபியூ கேசஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா யூட்ரஸே இல்லைன்னு இல்லாமல் பிறக்கிறவங்களுக்கு அவங்க அம்மா இல்லை அவங்க சிஸ்டர் வந்து யூட்ரஸை தானம் பண்ணுறாங்க. ஸோ யூட்ரஸ் அவங்க கிட்ட இருந்து எடுத்து இவங்களுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்க ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆகி டெலிவரி ஆகும்போது திருப்பி அந்த யூட்ரஸை வெளியில் எடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் இல்லைன்னு கிடையாது. பட் எதுவுமே இல்லை எங்களோட பர்சனல் பிலீஃப் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா ஃபைனலாக நம்ம அடாப்ஷன் தான் போனோம். அடாப்ஷன் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் சென்ட்ரலைஸ்ட் ப்ராசஸ் தான், ஒரே ஒரு ஏஜென்சி தான் இருக்குது. அது மூலமாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு மினிமம் 1 to 2 இயர்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நியூ மேரிட் கப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா? இப்போது கல்யாணம் ஆக போகுதுன்னு பிளான் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் வந்து நகை கடைக்கு போய் நகை வாங்குறீங்களோ அதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ நீங்கள் ப்ரீ மேரிட்டல் செக்அப் கண்டிப்பாக போகணும். சரியா? இப்போ ப்ரீ மேரிட்டல் செக்அப்பில் என்ன, ஒரு மேனுக்குன்னா என்ன பண்ணுவோம், பேசிக்கான பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், ஹீமோகுளோபின் சுகர் அதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து ஏதாவது செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்களுக்கு எரெக்ஷன் வரதில்ல, இல்லை இஜாக்குலேஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்லை மூட் டிஸ்டர்பன்சஸ், லிபிடோ அதாவது இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ் கம்மியாக இருக்கா, அதெல்லாமே வந்து இவாலுவேட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து சீமன் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம், ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதெல்லாமே வந்து இவாலுவேட் பண்ணிக்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இதனால பிரச்சனை அப்படின்னு ஒன்று ஏதாவது பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணோன்னா நாளைக்கு இவங்க கிட்ட இருந்து அவங்க ஒய்ஃப்க்கு எதுவும் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடாது, இல்லை அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து இவங்களுக்கு எதுவும் டிரான்ஸ்மிட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா அவங்க பார்ட்னர்கிட்டயே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுத்துக்கலாம்.
இப்போ 2 பேருக்குமே மலட்டுத்தன்மை அப்படின்றது வந்துட்டு இருக்குல்ல டாக்டர், அதை நம்ம எப்படி கியூர் பண்ண முடியுமா? அதுக்கு என்னென்ன பண்ணணும்? மல்டித்தன்மைங்கிறது வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகே. அதுக்கு பேசிக் எவாலுவேஷன் நம்ம பண்ணணும். ம், ம். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மேல் பார்ட்னர் அப்படிங்கும்போது சீமன் அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம். சீமன் அனாலிசிஸ்ல வந்து நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, கவுண்ட்ல கம்மியா இருக்கா, இல்ல மொட்டிலிட்டி கம்மியா இருக்கா, மார்ஃபாலஜி கம்மியா இருக்கா, எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மேற்கொண்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம். ஸ்கேனோ பிளட் டெஸ்ட்டோ பண்ணி பார்த்து அதுக்கு மெடிசின்ஸ் மூலமா நம்ம கியூர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபீமேல் பார்ட்னருக்கும் அதே மாதிரி தான் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். டியூபல் டெஸ்டிங், அதாவது கருக்குழாய் அடப்பா இருக்கா திறந்துருக்காங்கிறத பார்ப்போம். பேசிக்கான பிளட் டெஸ்டிங், ஏஎம்ஹெச், தைராய்டு அதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னால ப்ரெக்னென்சி ஆகாம இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம இன்ஸ்டிடியூட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு போவோம், ஐயுஐ, ஐவிஎஃப். ஸோ என்ன இண்டிகேஷனுங்கிறத பொறுத்து தான் நம்ம ஐயுஐயா இல்லை ஐவிஎஃப்ஆன்னு சொல்லுவோம். ஐயுஐங்கிறத நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த மாதிரி வந்து ஸ்பெர்ம்ஸை வந்து யூட்ரஸ்குள்ளே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணுறது, அதாவது அந்த எக் வளர்ந்து வெடிக்கிற சமயத்தில். இல்லைன்னா ஐவிஎஃப் அப்படிங்கிறது வந்து நம்ம எக்ஸை வெளியில் எடுத்து ஆர்டிஃபிஷியலாக வெளியில் வந்து ஃபர்டிலைஸ் பண்ணி எம்ப்ரியோஸை ரிப்ளேஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ஜென்ரலாக நம்மளால எல்லாருக்கும் இதுதான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவல் ஒரு கப்பலுக்கு டிஃப்ரெண்ட் இண்டிகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் காசஸ் இருக்கும். ஓகே. இப்போ அசுஷ்போமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறைபாடை வந்து சரி பண்ண முடியுமா? அசோஸ்பர்மியாங்கிறது என்னன்னா, சீமன்ல வந்து சுத்தமா ஸ்பெர்ம்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ சீமன்ல வந்து ஸ்பெர்ம்ஸே இல்லைன்னா 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒன்று நான் அப்ஸ்ட்ரக்டிவ், இல்லைன்னா அப்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்றோம். ஸோ நான் அப்ஸ்ட்ரக்டிவ்னா ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் ஆகலை, இல்லை ரொம்ப கம்மியாக ஆகுது. அப்ஸ்ட்ரக்டிவ்னா ப்ரொடியூஸ் ஆகுது, பட் ஆனால் வர வழியில அடப்புனால வெளியில வராம இருக்கு அப்படின்ட்டு. ஸோ என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அப்ஸ்ட்ரக்டிவ்னா சில பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால சர்ஜரி மூலமா அதை சரி பண்ண முடியும், சில பேஷண்ட்ஸ்க்கு பண்ண முடியாது, அவங்கள ஐவிஎஃப் தான் போக சொல்லுவோம். பட் யூஸ்வலாக அப்ஸ்ட்ரக்டிவ்ல வந்து ஐவிஎஃப்ல சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஹை. ஏன்னா அவங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷனால தான் ஸ்பெர்ம் வெளியில வராம இருக்கு அப்படிங்கறனால ஸ்பெர்மை வெளியில எடுத்து நம்ம எக்கோட சேர்த்து எம்ப்ரியோ கிரியேட் பண்ணிட்டோம்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹை சான்சஸ். பட் நான் அப்ஸ்ட்ரக்டிவ்ல ஸ்பெர்ம் பயாப்சி பண்ணாலும், டெஸ்டிகுலர் பயாப்சி பண்ணாலும் ஸ்பெர்ம் கிடைக்கிற சான்சஸும் கம்மி. ஒன்று. ரெண்டாவது வந்து அது வந்து எம்ப்ரியோ நல்லபடியாக ஃபார்ம் ஆகி அது வந்து குழந்தையா நம்மளுக்கு வர்றது வந்து சான்சஸ் வந்து இந்த அப்ஸ்ட்ரக்டிவோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி. பட் மெடிக்கலாக நம்மளால எதுவும் பண்ண முடியாது அசிஸ்பர்மியான்னு வரும்போது. சர்ஜிக்கலாக ஒன்று பண்ணலாம், இல்லைன்னா ஏஆர்டி, அதாவது ஐவிஎஃப் மூலமாக தான் நம்மளால ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை அழகாக எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.